யாரு மருதாயா போறது? ஆமாக்கா. எங்க கோழியும் கையுமா? என் பேரன் தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா. கோழி அடிச்சு குழம்பு கொடுத்தா நெஞ்சு வலி தீரும்னாங்க. அதான் சந்தைக்கு போய் கோழி வாங்கிட்டு போறேன். ஓ, சீக்கிரமா போய் கோழி குழம்பு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி கொடு, நெஞ்சு வலி நின்னு போயிடும். தெரியுமா இன்னைக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். உனக்கு வேணா கோசு கூட்டு பண்ணட்டுமாமா? அதுல வேணும் பெரியம்மா. இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைய. என்னது, கோழி அடிக்கவா? உனக்கு கோழி குழம்புனா அறவே பிடிக்காத. அது என்னமோ பெரியம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கோழி அடிச்சு குழம்பு வச்சு நாங்களாம் திங்கும் போது நீ வேண்டாம் வே. அப்போ என் மனசு இறகா கடந்து துடிக்கும். இப்பவாவது ஆசைப்பட்டு கேட்டியே, ஒரு கோழி என்னமா 9 கோழி அடிக்கிறேன். என்னக்கா? இத கொண்டு போய் யாருக்கும் தெரியாம சுந்தரபாண்டி கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். இவ்வளவுதானக்கா? எறும்பு ஊர்னா கூட சத்தம் கேட்கும். ஆனா இந்த சின்ன காலம் நடந்தா சத்தமே கேட்காது. கொடுத்துறேன். பாத்து என்னண்ணா படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? பின்ன என்ன சார்ஜுக்கிட்டா இருக்க? நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே நீலக்கருங்குயிலே தாவணி போய் சேலை வந்து சேலை தொடும் வேளை வந்து சாவுதடி
நேரத்திலே ஒரு ராகமும் கேட்டதடி, கேட்டது கிடைக்கும் என்று ஒரு சேதியும் சொன்னதடி. மல்லிகை பூச்செடி பூத்தது போல் என் உள்ளமும் பூத்ததடி. அம்மனின் கோவிலிலே அன்று ஆசையில் நான் நடந்தேன். உன் மனக் கோவிலிலே மெட்டி ஓசையில் பின்தொடர்ந்தேன். நாடியது நடந்திடுமா, நடந்திடும் நாள் வருமா? நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே, நீலக்கருங்குயிலே. தாவணி போய் சேலை வரும், சேலையுடன் மாலை வரும், நாள் வரட்டும். நிக்கட்டுமா போகட்டுமா நீலக்கருங்குயிலே, நீலக்கருங்குயிலே. சோலை கருங்குயிலே, சோலை கருங்குயிலே. 30 40. என்ன முதலாளி குட்டி போட போற ஆடு மாதிரி அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க? வீட்டுல வச்சிருந்த பணத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெரிய நோட்டையே காணோம். ₹1,00,000 காணமா? ஐயோ, வட்டிக்கு வட்டி வாங்கி அது குட்டி போட்டு ஏழைங்க வாயிலையும் வயித்துல அடிச்சு கொள்ளையடிச்ச பணமாச்சே. ஏய், அதையாவது எடுத்துட்டு போனாங்க. அவங்க நாசமா போக. அப்படிலாம் திட்டாதடா. என் பொண்டாட்டி தான் எடுத்துருப்பாளுங்க. இந்த காலத்துல புருஷன் பணத்தை பொண்டாட்டி தானே திருடாளுங்க. அப்படின்னா உங்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டியதானே? விசாரிச்சா மட்டும் உண்மையை சொல்லிவிடாளாக்கும். அவளுக்கு யாரு? ஒருத்தி உரலு, இன்னொருத்தி உலக்க. மாத்தி மாத்தி இல்லேன்னு சாய்ச்சிருவாளுங்க. அவங்கதான் எடுத்தாங்கன்னு அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி? நீங்க செத்துருங்க. ஏய், விளையாடுறியா? 50 ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்ட நீங்க ₹1,00,000 நீங்க சாகக்கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்காம போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு. நெஞ்சில கைய வச்சு பார்த்த பாட்டு தனியா தவி கொடுத்து போயிட்டீங்க. என்ன என் பிள்ளை தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ 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 ஐயோ, என்ன பத்த ஐயோ. மதுரை கருப்பு சேலை மடிமடியா முந்தானி, நாமாது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ 2ஆம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தவிக்க விட்டுருக்கேன்னு பயந்துகிட்டு 5 மாசத்துக்கு முந்தி நீ வச்சிட்ட பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒளிச்சு வச்சுட்டனே, அது கூட கணக்கு கேட்காம போயிட்டீங்க. என்ன பெத்த ஐயா, நான் கோடை மடிச்சு உடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம கோதை மட்டும் வராம கோட்டை கதவட பார் கொடிதாப்பா போட்டுடுவாரு. ஐயோ 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 ஐயோ, பச்சை வள பக்கத்துல பவனி வந்த ராசாவே, பட்டு வெட்டி பட்டு சட்டை அத்தனையும் போட்டு சக்கரை வியாதி வந்து, அது பாடக்கூடாது, சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது, பொக்குன்னு போயிட்டேன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பேனே. ராசா, நீ வச்சிருந்த பணத்துல 1 2 திருடி 4 பணம் சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியே நான் போட்டாலும் ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க. கொஞ்சம் மெட்ட மாத்துறீங்களா? ஏண்டா, உனக்காக என்னடி ராக்கம்மாவா பாட முடியும்? அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு. ஏண்டா குழப்புற? என்ன பெத்த ராசா, எனக்கு யாரு இருக்கா ஒன்ன விட்டா? மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்சேன். அத கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பட்டுன்னு போயிட்டியே. இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல ஊருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, யார் அடிச்சிட்டீங்களேடி? பெத்த புள்ள கூட இல்லையே, என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒத்த புள்ளி என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்க போகலாம். நீங்க சாரியா? ஏண்டி, புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது, கூப்பிட்டா வர்றதில்ல. இது ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாய்னாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல, இந்த வீட்டுல
ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும். முதலாளி எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா? ஏ அப்பா நொறுக்கிட்டியே.